என் பேர் சுகுணா. நான் கல்பக நகர்லேருந்து வருகிறேன். செப்டம்பர் மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு நாங்கள் வந்திருந்தோம். அப்பொழுது வாக்குத்தத்த ஆராதனையில் ஐயாக்கிட்ட செபிக்கும் போது நான் சொன்னேன், எனக்கு ஒரு 20 நாளாக லூஸ் மோஷன் ஆகுதுன்னு ஐயா அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், இப்போ என்ன அது நிற்கணுமா, நிற்கிறதுக்கு ஜெபம் பண்ணவா அப்படின்னு கேட்டார். ஆமாங்கய்யா அப்படின்னேன். அவ்வளோதான். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அந்த 20 நாள் ஒரு மருத்துவர்கிட்ட போனதும் இல்லை, அதுக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கவே இல்லை. ஆனால் அவர் ஜெபிச்சார் பாருங்க, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த பிரச்சனையே இல்லை. என் பேரில் தான். நான் பூந்தமல்லி பகுதியிலேருந்து வரேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை தான். முதல்ல நாங்கள் இந்த சபைக்கு வர சொல்ல மந்தத்தினால் பாதிக்கப்பட்டு தான் வந்தோம். கர்த்தர் எல்லாத்துலேருந்துமே விடுதலை கொடுத்து எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஜீவனோடு வைத்திருக்கிறார். கொஞ்ச நாளாகவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நல்லா அதிகாலை ப்ரேயரில் அட்டன் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது. என்னால் ஜெபம் பண்ண முடியலனாலும் பைபிளாவது படிப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளாகவே நான் பைபிளும் படிக்க முடியல, எனக்கு ஜெபம் பண்ணவும் முடியல. வசனம் சொல்லுது, நீ என்னை மறந்தால் நான் உன்னை மறப்பேன்ட்டு. ஆனால் அது எப்படின்றது நான் யோசிப்பேன் அதிகமாக. அப்போது ஏசப்பாவை நம்ம தேடினே இருந்தால் தான் அவர் நினைப்பாரான்ட்டு. ஆனால் அந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார். எப்படின்னா, நான் நல்லா இருந்தேன், எந்த பிரச்சனையுமே இல்லாமல். பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு முன்னாலே எனக்கு தலைவலி, உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியல. ஆனால் அமாவாசை அன்றைக்கி வந்தால் ரொம்ப அலகழிப்பு, ரொம்ப என்னாலேயே முடியல. அவ்வளோ அலகழிச்சிருக்கிறேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் மறுபடியும் விழுந்திருக்கிறேன். என் கை கால்லாம் நல்லா இருக்குது, எதுவுமே இல்லை. ஆனால் அப்போ பார்த்தா என்னால் உடஞ்ச கால் தனியாக தொங்குற மாதிரி அவ்வளோ ஒரு வலி. அழுகுறேன், பயங்கரமாக அழுகுறேன், என்னால் வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணாங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு சுகம் வந்தது. சரி, சாயந்தரம் சுத்திகரிப்பு கூட்டம் முடிச்சுட்டு போயிடலான்னு இருந்தோம். மறுபடியும் வீட்டுக்கு போகிறப்ப ஐயாண்ட ஜெபம் பண்ண, ஐயா எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க ஐயான்னு. எனக்கு அதுக்கு முன்னாடி அடிக்கடிக்கு நெஞ்சு வலி வரும். எவ்வளோ ஹாஸ்பிட்டலு எல்லாமே செக் பண்ணிட்டோம், எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், அந்த நெஞ்சு வலி மந்திரம் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால தான் அடிக்கடி நெஞ்சு வலி வருதுன்னு. பகலெல்லாம் நல்லா இருப்பேன், நைட்டில் தான் நெஞ்சு வலி வரும். அந்த நேரத்தில் டிகாஷன் போட்டு தரது, சுடு தண்ணி கொதிக்க வச்சு கொடுத்து, அந்த மாதிரிலாம் தான் எனக்கு பார்ப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஐயா ஜெபம் பண்ணார், அப்படியே கீழே விழுந்துட்டேன். நெஞ்சு வலி, நெஞ்சு வலிக்குதுன்னு என்னால் சொல்லவே முடியல. வாயும் திறக்க முடியல, என்னால் எதுவுமே சொல்ல முடியல. நெஞ்சு, என் பொண்ணு தலையாண்ட, என் பையன் காலாண்ட, அம்மா என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. என்னால் என்னம்மான்னு கேட்குறேன், எனக்கு சொல்ல முடியல. அப்படியே ஏதோ என் உயிர் என்னை விட்டு போகுது. அப்போ நினச்சிட்டேன், நம்ம செத்துருவோம், நம்ம பிள்ளைங்க அனாதை ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே அப்படியே என்னால் வெளியே சொல்ல முடியாமல் கண்ணில் தண்ணீர் கார்த்தாரியாக ஊற்றுது. என் பொண்ணு அம்மா அம்மான்னு கத்துறா, என் பையன் கத்துறான். செத்துட்டோம் நம்ம, அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் நான் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு பலவீனம். 4 நாளாக நான் அவ்வளோ அவஸ்தைப்படுறேன். 2 கையுமே வீங்கியிருக்குது, கால் வீங்கியிருக்குது, கழுத்து நிமிர்ந்து கூட என்னால் பார்க்க முடியல. அப்போ நான் காலையில் எழுந்து இன்றைக்கி சர்ச்சுக்கு போவேன்னா அவங்கள மட்டும் அமுச்சு விட்டணுன்னு நான் நினச்சின்னு இருந்தேன். காலையில் 6 மணிக்கு எழுந்துட்டு அப்போ ஏசப்பான கேட்டேன், ஏசப்பா எங்களுக்கு எந்த மனுஷனுமே இல்லையாப்பா, நாங்கள் யாருக்கிட்ட போய்ப்பா என் குறைய சொல்லிவிட்டு நான் அழுவேன், என் குறைய சொல்லிட்டு அழுத்து கூட எனக்கு யாருமே இல்லையாப்பான்னு சொல்லிட்டு காலையிலே நான் எழுந்துட்டு ரொம்ப கஷ்டம். கிச்சனில் போய் நின்று நான் அழுகுறேன், என்னால் வலியும் தாங்க முடியல. எங்களுக்கு உதவி செய்வோம், நாங்கள் யாருக்கிட்ட போய் கேட்போம்ப்பா. கேட்டால் எல்லாமே இந்த மனுஷங்க கேவலமாக பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஏசப்பா ஏசப்பான்னு ஓடுறியே, உங்களுக்கு ஏசப்பா இல்லைன்னு கேட்பாங்க நினச்சிட்டு நான் கம்மனி எதுவுமே சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன். இங்கே சர்ச்சில் ரொம்ப முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் யாருக்கிட்ட போய்ப்பா என் குறைய சொல்லுவேன்ட்டு அப்போ இங்கே நான் நினைக்கிறேன். அப்போ தான் தாசையா படித்தார் சங்கீதம். அதில் பாருங்கள், லாஸ்ட்டு வசனம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்ய மனுஷருடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆண்டவர் திட்டமாக பேசினார், நான் இருக்கிறோம்மா உனக்கு, உன் சத்துருவை நான் பார்த்துப்பேன், உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாமா, உன் வழக்கை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக பேசினார்.
அப்போ தான் எனக்குள்ளே ஒரு ஆறுதல், ஒரு இளைப்பாறுதல். அவங்க எவ்வளோ நாளைக்கு மந்திரம் பண்ணுறாங்களோ பண்ணட்டும், என் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம். நான் இன்றைக்கி சாட்சி சொல்லணும்னு கூட நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இந்த வசனம் என்னோடு பேசிச்சு, நீ போம்மா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுமான்ட்டு. அதனால தான் எழுந்து வந்து நான் சாட்சி சொன்னேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயாவும் அம்மாவும் ரொம்ப பாரம், 12:30 மணி வரைக்குமே எங்களோடவே தான் இருந்தாங்க. அவ்வளோ முடியல. நான் செத்து போயிருந்தேன்னா இன்றைக்கி 3 நாள் ஆயிருக்கும். ஆனாலும் என் தகப்பன் வந்து எங்களுக்காக ஜெபிச்ச ஐயாவுக்கு அம்மாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் பண்ணி ஏசப்பா கிருபையால் இன்றைக்கி ஜீவனோடு உங்கள் முன்னாடி என் கர்த்தர் என்னை நிற்க வச்சுருக்கிறாரு. கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். ஒரே நாளில் 27,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இன்றைக்கு தலைப்பு ஓடு. தலைப்பு என்ன? ஓடு. எதெல்லாம் நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு முன்வைத்து இந்த கூட்டத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும். விலகி ஓடலைன்னா இதுக்கு மேலே வாசித்த வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. அவங்களுடைய நிலைமைகள்லாம் என்ன என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எங்கெல்லாம் விக்கிரகங்கள் பெருகிறதோ அங்கெல்லாம் வேசிதனம் பெருகும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணு, விலகி ஓடுங்கன்னு என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். விக்கிரகம் என்பது எல்லாமே தான். சாட்சி சொன்னாங்க பார்த்தியா, ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க? செருப்பு அதே கம்பெனியில் எடுக்கிறது, அது ஒரு விக்கிரகம். விக்கிரத்துக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா? எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். விக்கிரகம்னா சிலையை வணங்குறது மாத்திரம் கிடையாது. நீ எதை ரொம்ப நேசிக்கிற அது விக்கிரகம். செத்து போன படத்தையும் வச்சிருக்க கூடாது, எதுவுமே நேசிக்கவும் கூடாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஆமணத்தன் செடி யோனாவுக்கு ஒரு விக்கிரகமாய் காணப்பட்டது. தேவன் இரவோடு இரவு அழிச்சு போட்டார். அவன் எரிச்சல் அடைந்தான், கோபப்பட்டான். இன்றைக்கு நீ எதை நேசிக்கிறியோ அது தேவனுடைய பார்வையில் அது விக்கிரகம். அவரை விட நீ எதுவுமே நேசிக்க கூடாது. அது அவர் பிடிக்கவே பிடிக்காது. அவருடைய கேரக்டரை நல்லா புரிந்து கொள்ளுங்கள்.
விக்கிரகங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளே அவைகளை நீ விலகி ஓட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கி அநேகர் வீடுகளில் செத்துப்போன அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் நாத்தனார் இந்த நாரெல்லாம் வீட்டில் வச்சுருந்தா எல்லா நாரும் உள்ளே வரும். அதில் நல்லா ஜாக்கிரதையாக இருங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். விக்கிரகம் என்பது தேவனுடைய பிள்ளைகளே வாசிக்கலாம். யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20:3 வாசிங்க. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகங்களாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டும். நீ காசு கொடுத்து கூட உண்டு பண்ணக்கூடாது. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் அதை நீ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவும் வேண்டாம். அது தொழுது கொள்ளவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து போதும். எப்படி இருக்கிறாரா? எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. விக்கிரக ஆராதன்றது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அந்த இடத்துல கூட போகக்கூடாது. ஆமென். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் வசிக்கும் போது சில விதமான விக்கிரகங்கள் உங்களுடைய தெருக்களில் வரலாம். தேர் வரலாம், சில விதம் ஆடிக்கிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அதெல்லாம் வேணும்னு விட்டுட்டு வந்துட்டீங்க. அந்த மோளம் சவுண்டு கேட்ட உடனேயும் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? ஜன்னல் தந்து பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்துவங்க ரோட்டில் போய் நின்று பார்க்கக்கூடாது. அதனால் ஜன்னல் தந்து பார்ப்பீங்க. அப்போ உனக்கு அந்த ஆவி உங்களுக்குள்ளே என்ன பண்ணோம்? போராடும். அந்த ஆவி உங்களுக்குள்ளே என்ன பண்ணோம்? போராடும். அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நீங்கள் சில விதமான காரியங்களில் தேவனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கர்த்தர் உங்களை கோபத்தினால் உங்களை தண்டிப்பார் என்பதை மறந்துடாதீங்க. அவர் எரிச்சல் உள்ளவர்னா அதுக்கு அடுத்து உங்களை தண்டிச்சிடுவார், அடிப்பார். அவர் பிடிக்காத காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. உங்கள் சிந்தையில் கூட வரக்கூடாது. அது வெறுத்துட்டுனா வெறுத்துட்டு தான், அது விட்டுதுன்னா விட்டது தான். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா காப்பி, அதுவே டீ, இதெல்லாம் ஒரு பைத்தியமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு விக்கிரகம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டாக்டர் சொல்லுவான் இதெல்லாம் குடிக்காதுன்றுவான். இது இல்லைன்னா உங்களுக்கு தலை வச்சுன்னு வைங்க, அதெல்லாம் விக்கிரகம். ஆமென். அல்லேலூயா. விக்கிரகம் கோவிலுக்கு போனால் மட்டும் கிடையாது. எதெல்லாம் நீ அதிகமாக நேசிக்கிறியோ அதெல்லாம் உனக்கு விக்கிரகம். அழிச்சு போட்டுருவார், நைட்டு காலி பண்ணுவார். அதனால் அப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு என்ன பண்ணுங்க? விலகி ஓட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 யோவான் 5:21. 1 யோவான் 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. உங்களை காத்து கொள்வீர்களாக. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்களுடைய விக்கிரகங்களுக்கு என்ன பண்ணுங்க? விலகி உங்களை காத்து கொள்ளுங்க. அதுக்கு தான் ஆலோசனை கொடுக்கிறாரு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அது விலகி ஓட சொல்றாரு. ஆமென். எதுக்கு விலகி இருக்கணும்? விக்கிரகங்களுக்கு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உங்களோட உறவினர் அப்படிப்பட்ட விக்கிரக கோவிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க, காது குத்துவாங்க, சில வித நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கும். உங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க. ஒன்று அதுக்கு முன்னாடி போய் காசு கொடுத்துரு. நீ கொடுக்க வேண்டிய கடமைகள் இருந்தால் நீ கொடுத்துரு. இல்லை முடிஞ்சிட்டு வந்துட்டா மறுநாள் போய் கொடுத்துரு. ஒன்றே தலை போகிற காரியமே கிடையாது. எனக்கு கூட எத்தனை பேர் நோட்டீஸ் வச்சுருக்கிறாங்க. நான் அந்த டைமில் போக மாட்டேன். என் மேலே அவங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வருத்தம் என்ன ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு ஆண்டு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எனக்கு இருக்குது. அது திருப்பி செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அது எப்பொழுது செய்யணும் அது கர்த்தருக்கு மாத்திரம் தெரிஞ்சால் போதும். மனுஷனை பிரியப்படுத்துறது என் வேலை கிடையாது. அவங்க மனுஷனை பிரியப்படுத்துகிற போல அவங்களுடைய ஊழியக்காரர்கள் அது சாதகமாக இருக்கலாம். என் கர்த்தர் அதுக்கெல்லாம் சாதகமாக ஒரு நாள் இருக்கவே மாட்டார். ஆமென். விக்கிரகம், விக்கிரகத்துக்கு ஒரு நாள் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. தேவன் எரிச்சல் உள்ளவராக இருப்பார். அந்த நேரத்தில் நீ நம்பியிருக்கிற ஊழியக்காரன் உன்னை கைவிட்டுருவான், ஆனால் கர்த்தரும் உன்னை கைவிட்டுருவார். வேதத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பிள்ளைகளே, எவ்வளோ அருமையாக
ஒரு மதிப்பு மரியாதையோடு சொல்கிறார், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். உன்னை இல்லை, உங்களை உங்கள் ஃபேமிலி. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். சிலர் நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைங்களை அவங்கள கூட கோவிலுக்கு அனுப்பிச்சிடுவீங்க, இங்கே போ அங்கே போன்னு கூப்பிட்டாங்கன்னா விட்டுருவீங்க. ஏன்னா மாமியார் கோச்சிக்க கூடாது, அம்மா அப்பா கோச்சிக்க கூடாதுன்னு. ஏசப்பா கோச்சிக்கு நான் நீ என்ன பண்ண போகிறேன்? யோசித்து பாருங்கள். உங்களை காத்துக்கொள். நோவா தன் குடும்பத்தை காத்து கொண்டான். தன் பிள்ளைகளை, மனைவி பிள்ளைகளை கர்த்தருக்கு பயந்து நடத்தினால தான் அவன் பேழைகளை கர்த்தர் வைத்து பேழைக்குள் அவனை பாதுகாத்தார். நீங்கள் கிறிஸ்தவர்னா உங்கள் பிள்ளைங்கள் தேவையில்லாத காரியங்களுக்கு போகக்கூடாது. பிசாசுக்கு தந்திரத்தை தெரியும். நீ கர்த்தருக்காக வைராக்கியம் நின்னாலும் உன் பிள்ளைகளை தொடுவதற்கு அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான். எத்தனை பேர் இங்கே பிள்ளைங்களை கூட்டின்னு வராமல் இங்கே வந்திருக்கின்ற கர்த்தருக்கு தெரிந்தால் போதும். நான் யாரும் உங்களெல்லாம் கட்டாயப்படுத்தினா எனக்கு அவசியமே கிடையாது. ஒரு முறைக்கு 2 முறை புத்தி சொல்லலாம், அவ்வளோதான். அதிகமாக புத்தி சொன்னால் உங்களுடைய வெறுப்பு என் மேலே காட்டுவீங்க. அதுக்கு நான் வரவில்லை. நீங்கள் உங்கள் குடும்பங்களை நீங்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் தான் அவசியம். கணக்கு கொடுக்கறதுக்காகவோ ஆள் கணக்கு காட்டுறதுக்கோ உங்களை பார்க்குறதுக்காக நான் இங்கே வரல, நீங்கள் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. வந்தால் குடும்பமாக வா, இதை விட்டால் வராத. உன் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் நான் போராடணும் எனக்கு அவசியம் கிடையாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உங்களை காத்துக்கொள். உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். ஆமா, போதும். புறஜாதிகள், ரட்சிக்கப்படாத அண்ணி, நாத்தனாரு, சித்தப்பா, சித்தி, சின்ன மாமனார், பெரிய மாமனார், இவங்களாம் யாரு? இவங்களாம் யாருங்க? புறஜாதி. என்ன ஜாதி? ஆமாம், இந்த ஜாதி ஜாதி சர்டிஃபிகேட்டில் வராது. இந்த ஜாதிக்கு சர்டிஃபிகேட்டே கிடையாது. புறஜாதி அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜாதி மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உயர்ந்த ஜாதிலையும் காட்டாது, தாழ்ந்த ஜாதிலையும் வராது. இது ஆமென். இது லிஸ்ட்லேயே வராது. ஆனால் இந்த ஜாதிக்கு என்ன பேர்? புறஜாதி. புறஜாதிகளோடு நீ என்ன பண்ணக்கூடாது? இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். உன் இஷ்டத்தின்படி. இந்த சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி உன் இஷ்டம் போல நடந்ததெல்லாம் போதும். நில்லு, நிறுத்து. போதும், போதும். உன் இஷ்டப்படி ஆடினதெல்லாம் போதும். உன் இஷ்டப்படி சுத்தந்தெல்லாம் போதும். கிறிஸ்மஸ் அவங்கள நம்ம சர்ச்சைக்கு வருவாங்க, நீங்கள் அவங்க திருவிழாவுக்கு போவீங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் புருஷனுக்காக நீ இந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் மாமியாருக்காக நீ இந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களாம் கிறிஸ்மஸ் குத்தா நாங்கள் சாப்பிட்றோமே, நாங்கள் தீபாவளி குத்தா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்டேன்னா வாந்தி பேதி தான் வரும். அவங்களுக்கு வராது, உனக்கு வரும். உன் இஷ்டம் போல சுத்தினது போதும். படிங்க மீண்டும் அந்த வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். நீ போதும் சொல்லிட்டு நீ நின்றுட்டேனா தப்ச. அப்படி மீறி நீ அவங்களை பிரிய பத்தணும்னு போனியானா மச்சான் மாமான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் கொடுறான்னுவான். இன்னைக்கு பொம்பளைங்களே குடிக்குது. அதுனா பெரிய அவன் தான் குடிப்பான, நாங்களும் குடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது களியாட்டம், சினிமா, சீரியல். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இதுக்கு ஆரம்பம் எங்கே? விக்கிரக ஆராதனையோடு செய்கிறோடு நீ பேசி பழகி உறவாடி பெண் கொடுத்து பெண் எடுத்து கொடுக்கல் வாங்கல் சாப்பிட்றது இப்படி இருக்குமானால் பிசாசு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கத்தரை விட்டு விலகி
உன்னை வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள்ளே கொண்டு போவான் என்று மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போதும், அங்கே ஒரு காமா வச்சுட்டா இருப்பார், புலி ஸ்டாப்போட. அதோடு நிறுத்திட்டா நீ தப்பிச்ச. இல்லை அவங்க நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரணும், நம்ம அவங்க பக்கம் போனால் தான் நம்ம பக்கம் இருக்கணும். நீ இழுக்க மாட்டேன், அவங்க ஒன்று இழுத்துருவாங்க, அவனை இழுத்துருவாங்க. தேவனுடைய நாம மைமுண்டாகட்டும். அப்பொழுது நாம் என்ன காரியம்? காம விகாரத்தையும், காமத்தை தூண்டிவிடும் இந்த ஆவிகள்லாம். தேவனுடைய நாம மைமுண்டாகட்டும். அது நல்லது கட்டனே தெரியாது, அக்கா தங்கச்சின்னு தெரியாது, அண்ணன் தம்பின்னு தெரியாது, முறையே தெரியாது. அப்படிப்பட்ட காம வெறிகளை தூண்டிவிடும் இப்படிப்பட்டதான காரியங்கள். துரு இச்சைகளுக்கு நடப்பித்து, துரு இச்சைகளை, தேவையில்லாத ஆசைகளை உங்களை நடப்பித்து, மதுபானம் பண்ணி, மதுபானம் தண்ணி அடிக்க வச்சு, களியாட்டு செய்து, களியாட்டம் சினிமா சீரியல் பார்க்க வைக்கிறது, களியாட்டம் செய்து, வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து அருவருப்பு. தேவனுடைய பார்வையில் அநேக அருவருப்பு, பேச்சில், பார்வையில், செயலெல்லாம் அருவருப்பு. அப்புறம் எப்படி உன் ஜபம் கேட்கப்படும்? அது பிறகுதான் உன் ஜபம் எப்படி இருக்குதா? அவருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கு. நீ ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் கூப்பிட்டியானா அவர் உனக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி, உன்னை விடுதலையாக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்வார், என் பார்வையிலேருந்து என்ன பண்ணு, அருவருப்பெல்லாம் அகற்றி விட்டால் இனி நீ என்ன பண்ணுவதில்லை, அலைந்து திரிவதில்லை. இப்படிப்பட்ட அருவருப்பெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட இருக்கு, ஊழியக்காரங்கிட்ட இருக்கு. தேவனுடைய நாம மைமுண்டாகட்டும். இன்னைக்கு எத்தனை பாஸ்டருங்க சர்ச்சு முடிஞ்சவனே ஒயின் ஷாப்பு போகிறான், குடிக்கிறான், கணக்கே கிடையாது பாஸ்டருங்க. தேவனுடைய நாம மைமுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு தேவ பயம் இல்லாமல் போயிடுச்சு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும், வேதம் சொல்லுது. கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசையை, விக்கிரக ஆராதனையுடைய பொருளாசை ஆகிய இவைகளை, பொருளாசை. என்ன ஆசை இதுல? என்ன எதுல வருது இந்த ஆசை? விக்கிரக ஆராதனையான. அப்போ இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு அதை கும்பிட்டு ஒன்று கொடுத்தா வாங்கிக்கிறேன். டிஃபன் பாக்ஸு, தூக்கு, குக்கரு, என்னென்ன கொடுக்குறான் அதை வாங்கிக்கிறேன். அவன் எதை வச்சு கொடுக்குறான்? விக்கிரகங்களை வைத்து கொடுக்குறான். நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அது விலகி இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தீபாவளிக்கு அதை முன்னிட்டு தான் என்ன பண்ணுறான்? ஸ்வீட் தரான், மற்ற பொருட்கள் தராங்க. தேவனுடைய நாம மைமுண்டாகட்டும். இதுக்கெல்லாம் நீங்கள் விலகி இருக்கும்படியாக தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான அற்பமான காரியங்களுக்கு நீ பெற்ற அபிஷேகத்தை நீ விட்டு விடாதீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மைமுண்டாகட்டும். விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். தேவனுடைய நாம மைமுண்டாகட்டும். இதெல்லாம் உன்னை அழிச்சு போட்டுற. இதெல்லாம் பூமியிலிருந்து வருது, இது பரலோகத்திலிருந்து வரல, இதெல்லாம் பூமியிலிருந்து வருது. அதெல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்படி கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். எரோமியா 2:26 வாசிக்கலாம். எரோமியா 2:26. திருடன் அகப்படும் போது எப்படி அவன் வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். தீர்க்கதரிசி முதல் கொண்டு வெட்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திருடன் எப்படி அகப்படுகிறானோ அப்படியே இப்படி இந்த கல்லும் மரங்களையும் கும்பிடுகிறவர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அதெல்லாம் விக்கிரகம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். ரெண்டாவது,
வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6:18. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ரெண்டாவது எதுக்கு ஓடணும்? வேசித்தனத்துக்கு விலகி ஓட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, வேசித்தனம் முதல் ஆரம்பிக்கிறது வேசி, அதுக்கு அடுத்தது விபச்சாரமாக மாறும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3-7 வரை வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதை, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் என்ன விரும்புகிறாரு? அவருடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்தம் எதில் இருக்கணும்னா 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசித்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். பார்வை, பேச்சு எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ வாசிங்க 4:3. 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. என்ன மார்க்கம்? வேசி மார்க்கம். வேசி மார்க்கத்துக்கு நீங்கள் விலகி இருக்கணும். விலகி இருக்கணும். அதை கூட இருக்கவே கூடாது. ஒருத்தர் வேசின்னு தெரிஞ்சிச்சேன்னா அவங்கள கூட ஐக்கியம் வச்சுக்கவே கூடாது. அவங்களோட பேசவே கூடாது. அவங்க சுபாபங்கள், அவங்களுடைய பார்வைகள், அவங்களுடைய செயல்கள் உங்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பார். அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருந்தால் உங்கள் ஆத்மா வெளியேறப்பட்டதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். பரிசுத்தமாக நீங்கள் வாழலாம். தேவ சித்தம் நீங்கள் செய்யலாம். அப்படிப்பட்ட வேசியோடு இருப்பேன்னா நீ பரிசுத்தமாக இருக்க முடியாது, தேவ சித்தமும் செய்யவும் முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, அடுத்து வாசிங்க. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல், மோக இச்சைகளுக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மளை அசுத்தத்துக்காக அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்மளை எதுக்காக அழைத்திருக்கிறாரு? வேசிக்கும் விபச்சாரத்துக்குமா? நீ அதை விலகி இருக்கும்படியாக அப்பொழுது நீ பசுத்தமாக இருக்க முடியும். அப்போது தான் நீ தேவனை தரிசிக்க முடியும். கர்த்தர் நம்மளை எதுக்காக அழைத்தார் என்பதை நீங்கள் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். முதலாவது உங்களுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை அசுத்தத்துக்காக அல்ல, பரிசுத்தத்துக்காகவே அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை அழைத்து நோக்கம் எதற்காக என்றால் நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. அதனால தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு? பரிசுத்தத்துக்காக உங்களை என்ன பண்ணுறாரு? முதலாவது பிரிப்பார். எங்கேருந்தெல்லாம் பிரிப்பார்ன்றது உங்களுக்கே தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சுபாவங்கள், குணங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் கர்த்தரை தேடி அவருக்காக வாழணும் வந்துட்டீங்கன்னா அவர் முதலாவது எல்லாத்தையும் பிரித்தெடுப்பார். அவர் பிரிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக ஆகணும் நீ விரும்பிட்ட அப்படின்னா உடனே பிரிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏனென்றால் அவங்க மூலியமாக உனக்கு இடைஞ்சலும் இடரலும் இருக்கும். உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றத்துக்கு ஒரு வேகத்தடையாக அவர்கள் காணப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது நீ தேவ சித்தம் செய்ய முடியாது, தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க முடியாது.
அப்போ தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். நீ எல்லாரை விட்டு பிரிந்து வர வேண்டும். பிதாவின் சித்தம் செய்யணும்னா உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரனையும் சகோதரி விட்டு என்ன பண்ணோம்? நீ பிரித்து வெளியே வரணும். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக அவன் இனத்தையும் அவன் தேசத்தையும் அவன் தகப்பனை விட்டு தேவன் பிரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உன்னை அழைத்து கர்த்தர் உன்னை உருவாக்கி உன்னை உயர்த்தணும். தேவ நாமம் உன் மூலியமா மகிமைப்படணும்னா இந்த பூமியில கர்த்தர் உன்னை பிரிப்பார். ஆமென். அல்லேலூயா. எப்படி கடல் தண்ணி பிரித்து பாத்திகள் கொண்டு வந்து அது உப்பை மாற்றுகிறாரோ அது போல கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் உலகத்து உப்பாய் நீங்கள் மாற வேண்டுமானால், நீ சுவை கொடுக்க வேண்டுமானால் நீ கடல் தண்ணிலிருந்து நீ பாத்திக்கு பிரிந்து வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த தண்ணி வரும்போது மீன் வராது, நண்டு வராது, எதுவுமே வராது. எல்லாமே கடலில் தான் இருக்கும். ஒரு தண்ணி மட்டும் தான் வரும். ஆமென். அல்லேலூயா. அதுபோல் நீ பிரித்தெடுக்கப்பட்டால் உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் அண்ணன் தம்பியும் உங்கள் மாமா மச்சானோ யாரும் வரமாட்டாங்க. தேவன் உங்களை மாத்திரம் பிரிப்பார். ஆமென். அல்லேலூயா. நோவாவையும் கர்த்தர் அவனுடைய சந்ததி அவங்களுடைய ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நோவாவுடைய குடும்பத்தை மாத்திரம் பிரித்து பேழைக்குள் கொண்டு வந்தார். ஏனென்றால் அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். எப்படி நீதிமானா எண்ணப்பட்டான்? அவன் தேவனுக்கு பயந்து தேவன் சித்தம் செய்து தன் குடும்பத்தை கர்த்தருக்காக அவன் நடத்தினான். ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவ பிள்ளைகளை நீங்கள் இப்படிப்பட்டதான வேசிகளுக்கு என்ன பண்ணோம்? விலகு. ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு யோசேப்பு விலகி ஓடினான். ஆமென். அல்லேலூயா. இப்போ இவங்க யாரு? வேசி. இவங்க யாரு? வேசி. ஒரு முதலாளியுடைய மனைவியாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஆனாலும் அவருடைய சிந்தையில் அவருடைய பார்வையில் அவள் பேச்சில் யார் கண்டுபிடிச்சது? யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான். நம்மளை அந்த பல்லை இழிச்சிக்கின்னு அவ்வளோதான் அபிஷேகத்தை எழுந்துட்டு கிருபையை நஷ்டப்படுத்திட்டு அவளை கூட ஓடி போயிட வேண்டியதுதான். முதல்ல கத்தரை விட்டுருவான், ரெண்டாவது பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுருவான், பல்லை இழிச்சோன்னு ஓட வேண்டியதுதான். அப்புறம் சொல்லுவான் என் புத்தி ஏன் தான் அப்படி மாறிச்சுன்னு. ஒருத்தர் பேசும் போதே கண்டு கொள்ள வேண்டும். ஒருத்தர் பல்ல இழிக்கும் போதே கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றும் ரொம்ப ஜாக்கிரதாய், எல்லாவற்றும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேசித்தனத்தின் ஆவி எப்படி உன்னை பின்தொடர்ந்து உனக்கே தெரியாது. அவன் எங்கே உனக்கு செக்கு வைக்கிறான், எங்கே உனக்கு கண்ணி வச்சிருக்கான் உனக்கு தெரியாது. ஆனால் அந்த வீட்டுக்கு அவன் அடிமைத்தனை தான் வந்தான். ஆனால் அந்த வேசித்தனத்தினால் எதனால் மாற்றப்பட்டான்னா அவனுடைய அழகு நிமித்தமாக. அப்படிப்பட்ட அழகு இதுவரையும் அவன் வயசில் என்ன பண்ணல, பார்த்ததே கிடையாது. அவன் அழகை பார்த்து வயசு சின்னவன் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே அவள் அழகில் மயங்கிட்டான். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அழகில் மற்றவங்களை மயக்குவதுக்காக அல்ல, மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக அல்ல, மற்றவங்க பக்கம் இழுப்பதுக்காக அல்ல, அந்த அழகு காட்டி பணத்தை பிடுங்குவதுக்காக அல்ல, உன் சரீரத்தை விற்கிறதுக்காக அல்ல. தெரிந்து கொள். யோசேப்பு வேசிக்கு விலகி ஓடினான். ஆமென். தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, தன் ஜீவி நஷ்டப்படுத்திடக்கூடாது, தன் ஆத்துமா நஷ்டமாயிடக்கூடாது, ஆண்டுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிடக்கூடாது என்று ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளை உங்களோட வாழ்க்கையில் கூட ஏற்பட்டிருக்கலாம். நீ படித்த நாட்களிலே, நீ கல்லூரி போன சூழ்நிலைகளிலே, வேலைக்கு போன இடங்களிலே எத்தனையோ சந்தர்ப்பங்கள். தேவனுடைய நாம மையமுண்டாகட்டும். இப்போ தான் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. ஆனால் கேமரா இருந்தாலும் கேமரா இல்லாத இடத்துல பாவம் செய்து பிசாசு உன்னோட போராடுவான். லிஃப்டில் போகும்போது இறங்கும் போது அங்கே யாருமே இருக்க மாட்டான். அதை பயன்படுத்திக்கலாம். எத்தனையோ சந்தர்ப்பங்களை பிசாசு உனக்கு வழிகளை திறந்து கொடுப்பான். ஆனாலும் இந்த கேமராவை காட்டிலும் மேலே ஒரு கேமரா இருக்கிறது நீ மறந்துடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டோன்னே அவர் கேமரா உங்ககிட்ட வச்சிருவார். அவர் கண் உன் மேலே வச்சிருவார். ஆமென். அல்லேலூயா. அவர் அங்கிருந்தே உன்னை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இந்த மொபைல் இருக்குது. இந்த மொபைல்லேருந்து எந்த லைன் கனெக்ஷனே கிடையாது, எந்த ஒயர் கனெக்ஷனே கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ எதில் பார்க்குறீங்க? என்ன? டிவியில் பார்க்குறீங்க. மனிதனுடைய அறிவை இப்படிப்பட்டதான ஒரு கருவி வைத்து ஒரு பாஸ்டர் என்னை கேட்டார், பாஸ்டர் எந்த லைனும் இல்லை, எப்படி இங்கேருந்து பார்க்குறோங்க, டிவியில் எப்படி வருதுன்னாரு. அதுதான் மனுஷனுடைய அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சார்ஜ் இருக்கிற வரையும் போவோம், நெட்டு ஒர்க் ஆகிற வரையும் போவோம், கரண்ட்டு வர வரையும் அது யூஸ் ஆகும். ஆனால் அவருக்கு எதுவுமே தேவை கிடையாது. உன்னை அவர் அவ்வளோ கண்காணிப்பாய் பார்க்கிறார். ஆனால் அநேக சோதனைகளை அனுமதிப்பார், அநேக சோதனைகளை தேவன் அனுமதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உரியாவுடைய மனைவி தாவீது பார்த்தனா வேண்டாம், விழுந்துட்டான். ஆனால் கர்த்தர் அவன் அடித்தார். அது பிறகு வேறு ஒரு அழகான ஒரு பெண் பிள்ளை கொண்டு வந்து நிறுத்தும் போது அவன் என்ன பண்ணல? பாவம் செய்யவில்லை. சோதிப்பார், சோதனையை கொண்டு வந்து நிறுத்துவார். வேதம் சொல்லுது அவளை அறியவில்லை என்று சொல்லுது. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு நீ பாஸ் பண்ணிட்டுன்னா பெருமூச்சு விட்டுறாத. அதை விட இன்னும் ஒரு அழகான பொண்ணு கொண்டு நிறுத்துவார் ஆண்டவர். நீ அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, வேசி ஜனத்துக்கு நீ விலகி ஓடு, விலகி ஓடு. நீ கிறிஸ்துவன் என்று பெயர் பெற்றால் அநேக ஆவி உன்னை வாலண்டிஸாக உன்னை தேடி வரும். உலகத்தான் அதை தேடி போகணும், கிறிஸ்துவன் அதை தேடி வரும். ஆமென். உலகத்தான் பணம் கொடுத்து போக வேண்டும், கிறிஸ்துவனுக்கு பணம் கொடுத்தால் அவளே உனக்கு பணம் கொடுப்பாள். ஏன் தெரியுமா? எப்படியாவது நீ நரகத்துக்கு போகணும். தேவ நாமம் உன் மூலியமாக தூஷிக்கப்படணும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சிலர் கேட்பேன், ஐயா அவ பணம் கொடுக்குறாயா, வாய் கூசாமல் சொல்லுவான் என்கிட்ட, அவ பணம் கொடுக்குறாயா. தேவ பிள்ளையே, யோசேப்பு நினச்சிருந்தா அவன் மனசாட்சி காலத்தில் வாழும்போது அவனுக்கு மோசடியுடைய பிரமாணம் கிடையாது. ஆனால் அவன் நினச்சிருந்தா பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு, தாய் தகப்பனாக இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு திக்கற்றவனாக அந்த வீட்டில் போகிறான். ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை அவன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். அப்படி தானே? எவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை? அந்த லேடி விரும்புகிற போல் அவன் கொஞ்சம் செவி குச்சிருந்தான்னா, கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தான்னா, அந்த வீட்டில் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கலாம்ல? அப்படி தானே? அல்லேலூயா. வாய்ப்பு உங்களுக்கும் ஏற்படும், அதெல்லாம் அழிந்து போகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அது கொஞ்ச நேரம், கொஞ்ச நிமிஷம், ஆனால் வாழ்க்கையை சின்னமனமாக்கிடும். விலகி ஓடு. அவன் வஸ்திரத்துட்டு வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, தன் ஜீவிய நஷ்டமாயிடக்கூடாது. விலகு. எத்தனை ரகசிய பாவத்தை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து உட்கார்ந்துட்டுன்னு கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி வரையும் நீ செஞ்சிருக்கலாம், இனி செய்யாது என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ எத்தனை பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இனி செய்யாதே. கர்த்தர்கிட்ட நீ அறிக்கை பண்ணு, மன்னிப்பு கேள். மண்ணு சாப்பிடுறது மனுஷு சாப்பிட்டுல, உன் கற்பை இழக்காதே, உன் கற்பை இழக்காதே. கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரையும் ஒருத்தரும் உனக்கு மேலே கை தொட்டு பேச அனுமதிக்கவே கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் புருஷன் தவிர உன் தாய் மாமனாக இருக்கட்டும், உன் பெத்த அப்பனாக இருக்கட்டும், தொட்டு பேச அனுமதிக்கவே கூடாது. இது கர்த்தருடைய சரீரம். அப்பனா அதை தள்ளி நெல். கொஞ்சுறது, முத்தம் கொடுக்குறது, உணர்வில்லை, உணர்வில்லை. அவன் ஆசை உன்னை எப்படி தீர்த்துப்பான் தெரியுமா? ஏன்னா உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சோறை போட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்குறான். ஆனால் அவனுக்குள்ள இச்சை நாவி உன்னை முத்தம் கொடுத்து அந்த இச்சையை தீர்த்து கொள்ளுவான். அது வேசித்தனத்தை நாவி. நீ அப்பா தானே, நீ கொஞ்சாத, உன் சரீரம் தீட்டுப்படுத்துடும். ஜாக்கிரதை. எல்லாத்தையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். யோசேப்பு விலகி ஓடினான். அடுத்த வசனம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, வெளியே ஓடிட்டான் பாருங்க. ஓடு. வேசித்தனத்துக்கு விபச்சாரத்துக்கு விலகி ஓடு. அது உன்னை தேடி வர, நீ ஓடு. உன்னை தேடி வர ஓடு. ஓடிட்டாரு, அது உன்னை பின்தொடர்ந்து வரும். இந்த பூமியில் நீ உயிரோடு இருக்கிற வரையும் உன்னை தேடிட்டே இருக்கும். அது உன்னை பின்தொடர்ந்துட்டே இருக்கும்.
கடைசி வரை அது உன்னோட போராடும். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். மாமனாராக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அந்த வேசி தினத்தின் ஆவிக்கு வயசு வரம்பே தேவை கிடையாது. வேசி கண்களை தான் முதலாவது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். எத்தனை மருமகள் எங்கிட்ட அழுகுறாங்க, ஐயா நான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும், எங்கள் மாமனார் பார்க்குறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஐயா, ஜெபிங்கன்றாங்க. எத்தனை மருமக்கள். தேவனுடைய பிள்ளைகளை விலகி ஓடு வேசித்தனத்துக்கு. வேசித்தனத்தின் ஆவி கண்கள் இச்சையோடு பார்க்கும், போராடும். மாமியார் இல்லாத மாமனார் மட்டும் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாரு. அனாவசியமாக ரூமுக்குள்ளே போகிறது வர்றது பெட்ரூமுக்குள்ளே அனுமதிக்காத. ஜாக்கிரதை. யாருக்காக பேசுறேன்னு தெரியாது எனக்கு. அப்படிப்பட்ட பாதிப்பு இங்கே இருக்கிறனால தான் கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார் என்பதை மறந்துடாத. மாமனார் சொத்துக்காக மாமனார் நகை வாங்கி தராரு, அதை வாங்கி தராது, புருஷன் குடிக்காரன், மாமனார் நம்மளை இப்போ கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஜாக்கிரதை, நரகத்துக்கு போயிடுவேன். வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. எத்தனை மருமக்கள் மாமனார் கைக்குள்ளே போட்டுன்னு சொத்து அபகரித்து தன் சரியத்தை விற்று கொடுக்கிறார்கள். இவன் மாமா, அவர் மாமனார். நார் தானே ஐயா. எங்கள் வீட்டுக்காரர் யார்? மாமா. எங்கள் வீட்டுக்காருக்கு அப்பா யார்? மாமனார். ரெண்டு பேரும் மாமா தான் ஐயா. அதனால தப்பே கிடையாது. வெக்கமாக இல்லை சோறு தானே சொல்கிற உப்பு போட்டு. அறிவில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி வேசித்தனத்துக்கு உன் பணத்துக்காக உன் சரியத்தை விற்கிறியே. விலகி ஓடு. ஜாக்கிரதாய். யார் இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, உன் சரீரத்தை பிடிச்சி உன்னை முத்தம் கொடுக்கறதுக்குள்ள அனுமதிக்கவே கூடாது. ஜாக்கிரதை. ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல். தாத்தா மடியில் போய் உட்காந்துக்கு, மாமா மடியில் போய் உட்காந்துக்குது, மாமா அப்படின்னு கொஞ்சாத. ஜாக்கிரதை. நெருப்பு தனியாக இருக்கணும், பஞ்சு தனியாக இருக்கணும். நெருப்பும் பஞ்சம் ஒன்றா இருந்தது எரிஞ்சு போயிடும். எது நஷ்டமாகும்? பஞ்சு வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் பஞ்சு என்பதை கவனித்து கொள்ளுங்கள். நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு இருக்கணும். பணத்துக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை. வேலை செய்கிற இடத்துல முதலாளிகிட்ட வேசித்தனம் இருக்கும். உன்னுடைய ப்ரமோஷனுக்காக, உன்னுடைய இன்க்ரிமெண்ட்டுக்காக, அவன் கொடுக்குற டிப்ஸுக்காக உன் சரீரத்தை விட்டு கொடுக்காத. லிமிட்டாக பழகு. அவன் பேசும்போதே உனக்கு தெரியும். கர்த்தர் உணர்த்துவார். அவன் உன்னை இச்சையோடு பார்க்குறான். அவன் இப்படிப்பட்ட ஆவியில் போராடுறான்னா ஜாக்கிரதை. இல்லைனா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடு. அது ஆனால் கல் மண் சுமந்து கூட சாப்பிட்டு, தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட கேடுகட்ட வேலை உனக்கு தேவை கிடையாது. அப்படி இப்படி தான் இருக்கும். சிலர் போகும்போது அப்படி இடிச்சிட்டு போவான், அப்படி உராச்சிட்டு போவான். அப்படி கேட்டேன்னா சாரின்னுவான். சாரின்னு கேட்கக்கூடாது. பலான் செருப்பு கட்டி பட்டு நச்சுடு. இடமே கொடுக்காத. அவன் தெரிஞ்சு தான் உன்னை உராசி பார்ப்பான். நீ ஒத்துக்கிறியான்னு இடிச்சு பார்ப்பான். நீ அமைதியாக இருக்கிறான்னு ஆட்டோமேட்டிக்காக நீ விழுந்துட்டுன்னு அர்த்தம். அடுத்த செகண்டே பல்ல உடச்சிட்டு, தப்பே கிடையாது. நான் உனக்கு பெயில் எடுக்கிறேன். வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அப்படிப்பட்ட வேசிகளை இடம் கொடுக்கவே கூடாது. அவன் முதலாளியாக இருக்கட்டும், வேலைக்கு தான் போயிருக்கிறோம். அவனுடைய ஆசை தீக்கித்து நம்ம போகலை. விலகி ஓடு. விலகி ஓடு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே வாசிக்கலாம். நியாயாதிபதி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு, அங்க ஒரு வேசியை பார்த்து அவளிடத்தில் போனான். இவனுடைய அபிஷேகம் என்ன? இவன் கிருபை என்ன? கர்த்தர் கொடுத்த பலன் என்ன? வேசியை பார்த்துட்டோன்னே எதை விட்டுட்டான்? அவன் ஆவியானவருடைய பலத்தை விட்டுட்டான். ஆவியானவரை விட்டுட்டான். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை சில வேசிகள் நீ எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஜாக்கிரதை. நீ போகிற வர வழி, வேலை செய்கிற இடம், படிக்கிற இடங்களில் நீ ரொம்ப கவனமாயிரு. ரொம்ப ஜாக்கிரதை, கவனமாயிரு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராமுழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராமுழுதும் பேசாதிருந்தார்கள். இப்போ பிரச்சனை இவனா தேடிக்கிறான்.
இவன் தான் போனான். இவன் வந்துட்டாங்கன்னு அங்கே எல்லாம் கேள்விப்பட்டாச்சு. ஏன்னா ஒரு கழுதை தாடி எடுத்து 1000 பேர் சாகடிச்சிட்டான். அவங்க பிள்ளைங்க அவங்க சொந்த பந்தம் சும்மா இருக்குமா? இவன் எப்படா மாட்டுவான்னு வச்சான் பாருங்க செக்கு பிசாசு. ஒரு கண்ணி வச்சான் பாருங்க, ஒரு வேசி மூலியமாக பிடிக்க பார்க்குறான் பாருங்க. நீ எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, வேசி இருக்கிறான்னு மறந்துடாத. தேவனுடைய பிள்ளைகளே, நீ அங்கே போகக்கூடாது, அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. படிங்க. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றண்டையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். தெலீலா என்ற ஒரு ஸ்திரீயோட என்ன பண்றான்? சிநேகம் பண்ணுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய அழைப்பை வேஸ்ட் பண்ணிடாத, உன்னுடைய கிருபையை நஷ்டப்படுத்திடாத. வேசி இருக்கிறான், உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. சபையிலையும் இருக்கு, வீட்லேயும் இருக்கு, பள்ளியிலையும் இருக்கு, கல்லூரியிலையும் இருக்குது, வேலை ஸ்தலத்திலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. சபையிலே இருக்குதுன்னா வேறு எங்கே தான் இருக்காது, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊழியத்துக்கு எடுக்க, சபையை உடைக்க சில வேசித்தனத்தின் ஆவிகளை பிசாசு தந்திரமாக கொண்டு வருவான். எத்தனை ஊழியங்கள் சின்ன பின்னமாக போனதுக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் விழுந்து போனாங்க. காத்துட்ருப்பான். நிற்கிறவன் விழாதபடிக்கு ஜாக்கிரதை. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த நிமிஷம் வரையும் நம்ம நிற்காமல் பரிசுத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது உனக்கு என்ன கொண்டு வருவான்னு உனக்கு தெரியாது, எந்த பகுதியில் கொண்டு வருவான்னு தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதை. Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. Contact Pastor J. Daniel Jabaselan 9940487775 and 9941487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.